அனைவருக்கும் வணக்கம். நாம் ஜனக மன்னருடைய குருவாக இருந்து ஞானத்தை சுருக்கமான ஒரு நூலாக தொகுத்து கொடுத்த கலைக்கோட்டு மகரிஷி என்கிற உன்னதமான சித்தர் அருளி செய்த ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த பதிவிலே தான் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த நூலிலே சூத்திரங்களாக சுருதிகளாக கொடுத்திருப்பதாகவும், இந்த சுருதிகளை சரியாக விளங்கி கொண்டு விட்டால் 3 நாட்களில் ஞான தெளிவு ஏற்படும் என்றும் கலைக்கோட்டு மகரிஷி ஜனகருக்கு சொல்லியிருந்த கருத்துக்களை பார்த்தோம். அதன்றியும் இந்த நூலை எவருக்கும் கொடுக்காதே, பத்திரமாக வைத்துக்கொள் என்று சொல்லியிருந்ததையும் பார்த்தோம். இந்த நூலிலே நீ பார்க்க பார்க்க உனக்கு அதிசயங்கள் கிடைக்கும் என்று போட்டிருந்த பூர்வ பீடிகையையும் பார்த்தோம். இன்றைய பதிவிலே அதன் தொடர்ச்சியாக கலைக்கோட்டு ரிஷி சொல்லக்கூடிய உன்னத நுணுக்கங்களை ஜனகரோடு சேர்ந்து நாமும் அள்ளி எள்ளி பருகலாம். பாரப்பா ஜனகமுனி இந்த நூலை பதியான பதியதுவும் முக்கோணம்தான். நேரப்பா உந்தி என்ற சுழினை மீதில் நிலையான மோட்சகதி வீடென்றெண்ணி, தேரப்பா மதி ரவிகை ஒன்றாய் கூட்டி திருவான பராபரம்தான் எழுத்து என்று எண்ணி, காரப்பா வேதாந்த சரம் தொடுத்து கருணையுடன் விண்ணோக்கி ஒருவே செய்ய. இந்த ஒரு பாடலிலேயே வாசிப்பயிற்சியின் நுணுக்கத்தை அப்படியே சொல்லிவிட்டார் கலைக்கோட்டு மகரிஷி. ஜனக மன்னா, நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த நூலை கவனமாக கேள். பதி, அந்த பதியை சென்று சேர வேண்டியதுதான் நம்முடைய கடமையாகிறது. பதி என்று சொன்னால் எம்பெருமான் ஈசன் என்றும் சொல்வார்கள், அல்லது மோட்சத்திற்கான சன்னிதானத்தையே பதி என்றும் சொல்லுவார்கள். பதி என்பது நம்மை காத்து ரட்சிக்கக்கூடிய பரம்பொருளின் இருப்பிடம் என்றாகிறது. பதி என்பது நம்முடைய தலைவன் குடியிருக்கும் வீடு என்றாகிறது. திருமலையை திருப்பதி என்று சொல்லுவது வழக்கம். திருவாக தலைவனாக வீற்றிருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவின் சன்னிதானத்தை குறிக்கும் விதமாக திருமலையை திருப்பதி என்று குறிப்பிடுவதும் வழக்கம். அதே போல எல்லா விதமான மகத்தான சிவனுடைய சாநித்தியம் பொருந்திய தலங்களையும் திரு என்று அடைமொழி கொடுத்து வர்ணிப்பது வழக்கம். திரு நெல்வேலி, திரு சிற்றம்பலம், திருக்காலத்தி, இப்படியாக பல இடங்களையும் திரு என்கிற பெயரிலேயே நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் அழைத்து வந்தார்கள். அந்த வகையிலே ஜனக மன்னனுக்கு இதை சொல்லும் போது பதி என்பது எது என்று பார்த்தால் அது முக்கோணம்தான் என்று குறிப்பிடுகிறார். முக்கோணம் என்றால் எது? முக்கோணம் 3 புள்ளிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு புள்ளி. அந்த ஒற்றை புள்ளி 3 புள்ளிகளாகவும் விரிந்திருக்கிறது. அந்த ஒற்றை புள்ளி என்பது சுழுமுனைத்தானம். அந்த சுழுமுனைத்தானத்தை உற்று நோக்கினால் அதற்குள்ளே 3 புள்ளிகள் இருப்பதை பார்க்க முடியும். சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை என்கிற இந்த 3ம் இணைந்து ஒரு சிறு புள்ளியாக காணப்பட்டாலும் அது முக்கோண வடிவமாக இருக்கிறது என்று கலைக்கோட்டு மகரிஷி சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த சுழுமுனைத்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திற்குத்தான் உந்தி என்று பெயர் என்றும் அதர்வடியை எடுத்து வீசுகிறார். இதுவரையிலும் நாம் உந்தி என்று கருதியிருப்பது வயிறு அல்லது தொப்புள் பகுதி என்று கருதியிருக்கிறோம். ஆனால் இங்கே கலைக்கோட்டு மகரிஷி உந்தி என்று அழைக்கப்பட்டது சுழுமுனைத்தானம் என்று குறிப்பிடுகிறார். அப்படியென்றால் உந்தியிலே இருந்து வாசிகை பயில வேண்டும் என்று கருதி பலரும் தொப்புளிலே இருந்து வாசிகதியை ஏற்றி இறக்கி கொண்டிருப்பது தவறு என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே சொல்லிய கருத்து மிகவும் ஒப்பு நோக்கத்தக்கது என்றே கருத வேண்டியிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது உள்நாக்கு தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்திலே இருந்து மேல் நோக்கி சென்று புருவ மத்தியம் என்று அழைக்கப்பட்ட அந்த இடத்திற்கு சுழுமுனை என்று பெயர். அந்த சுழுமுனைத்தானத்திற்குத்தான் உந்தி என்றும் பெயர். இப்படி கலைக்கோட்டு மகரிஷி வித்தியாசமான முறையிலே நமக்கு ஞானத்தை போதிக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த உந்தி என்று அழைக்கப்பட்ட சுழுமுனை மத்தியத்திலே மனத்தை நிலைநிறுத்தி அதுதான் மோட்சத்திற்கான வீடு, மோட்சத்திற்கான கதி, அதுவே பதி என்பதை புரிந்து கொள் என்று குறிப்பிடுகிறார். அதையும் எப்படி சாதிக்க வேண்டும்? சந்திரகலை, சூரியகலை ஆகிய இந்த 2ஐயும் ஒன்றாக இணைத்து புருவ மத்தியம் சுழுமுனை என்று அழைக்கப்படக்கூடிய உந்தி என்ற இடத்திலே நிறுத்தி பழக வேண்டும். அப்படி நிறுத்தி பழகும் போது பராபரம் என்று அழைக்கப்பட்ட பரவெளி ஞானம் என்பது நமக்கு தோன்ற ஆரம்பிக்கும். புருவ மத்தியத்தை குறிக்கக்கூடிய இந்த இடத்திலே அகார உகார மகாரங்கள் சேர்ந்திருக்கின்றன. இந்த 3ம் சேர்ந்தது ஓங்காரம் என்று ஆகிறது. இந்த ஓங்கார நாதம் என்பதுதான் பராபரத்தை சென்றடைவதற்கான மந்திரம், சாவி, எழுத்து என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. இது சரியான இடமாக இருக்கிறது. இந்த இடத்திலே
வேதாந்தம் என்றழைக்கப்பட்ட எம்பெருமானை சென்று சேருவதற்கான கடைசி முயற்சி என்பது நடைபெறுகிறது. இந்த இடத்திலே வேதாந்த சரத்தை தொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். சரம் என்றால் சுழல்வது, சரம் என்றால் மூச்சுக்காற்று. வேறொரு பாதையிலே பார்க்கும் போது சரம் என்பது அம்பு என்றும் ஆகிறது. சரம் தொடுத்தான், கணை தொடுத்தான் என்று சொல்லுவதெல்லாம் அம்பை குறிக்கிறது. அம்பு என்கிற ஆயுதத்தை பார்க்கும் போது முனைப்பகுதி கூர்மையாகவும் கீழே இருபக்கமும் விரிந்தும் இருக்கும். அது ஒரு முக்கோண வடிவத்திலே காட்டப்பட்டிருக்கும். இங்கே இந்த முக்கோணத்தை தான் சரியான பதிக்கான பாதை என்றும் கலைக்கோட்டு மகரிஷி குறிப்பிடுகிறார். சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை ஆகிய இந்த மூன்றும் இணைந்து முக்கோண வடிவத்திலே இருக்கிறது. அந்த முக்கோணத்திலே மனத்தை நிலைநிறுத்தி இடைவிடாமல் உருவ மத்தியத்திலிருந்து ஜீவனாகி சிவன் இருக்கக்கூடிய சரத்தின் உட்பகுதிக்குள்ளாக செலுத்தி கொண்டே இருக்கக்கூடிய காரியத்தை இடைவிடாமல் சரந்தொடுத்தல் என்கிற வகையிலே வகைப்படுத்தி காட்டுகிறார் கலைக்கோட்டு மகரிஷி. வேதாந்த சரம் தொடுத்து கருணையுடன் விண்ணோக்கி உருச்சை என்று சொல்லிய காரணத்தால், ஜனக மன்னனாக இருந்த காரணத்தால், போர்க்கலைகளிலே தேர்ந்திருந்தவன் என்கிற காரணத்தால், சரம் தொடுத்தல் என்றால் எதிராளி கையை தூக்குவதற்கு முன்பே, கணையிலே கை வைப்பதற்கு முன்பே, காண்டிபத்தை தொடுவதற்கு முன்பே சரமாக கணைகளை தொடுத்து எதிரியை திக்குமுக்காட செய்யக்கூடிய கொடிய வில்வித்தை வீரனாக இருக்கக்கூடிய ஜனகருக்கு சரம் தொடுத்தல் என்கிற வார்த்தையை சொன்னால் சுலபமாக புரிந்துவிடும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட வார்த்தை பதத்தை பயன்படுத்துகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. செய்யப்பா மனதடங்கி நிலையில் நின்று திடமாக மனது ஒடுங்கி குடசலம் போல் மெய்யப்பா கலங்காமல் நிலையில் நின்று மேதினியில் ஆதியும் அந்தம் வரைக்கும் வையப்பா கோணல் இன்றி இருந்து கொண்டு வருத்தம் இன்றி மனதை ஓர் நிலையில் நிறுத்தி கையப்பா அசையாமல் தியானம் செய்தால் கசடரவே பராபரம்தான் எளிதில் காணும். ஆகா, இந்த பாடலிலே எத்தனை நுணுக்கமாக வாசியை பற்றி சொல்லி இருக்கிறார் பாருங்கள். என்னையெல்லாம் செய்ய வேண்டும், என்னையெல்லாம் செய்யக்கூடாது என்பதையும் அழகாக இங்கே கலைக்கோட்டு மகரிஷி ஜனகருக்கு சொல்லுகிறார். மனது அடங்கி உருவ மத்தியத்திலே நிற்க பழக்க வேண்டும். அப்படி மனது அடங்கி மனது ஒடுங்கி நிற்கக்கூடிய நிலையை எப்படி அடையாளப்படுத்தி காட்டுவது? அதற்கு உதாரணம் என்ன என்று கேட்டால், ஒரு குடத்திலே தண்ணீரை வைத்து அந்த குடத்திலே இருக்கும் தண்ணீர் எப்போது பார்த்தாலும் அசைந்து கொண்டே இருக்கும்படி செய்தால் அந்த குடத்திலே தெரியக்கூடிய தண்ணீரிலே நம்முடைய முகத்தின் பிம்பம் என்பது காணப்படாது. அதே வேளையிலே ஆடாமல் அசையாமல் வைத்திருந்த குடத்திலே இருக்கும் தண்ணீரிலே நம்முடைய உருவம் அழகாக பிரதிபிம்பித்து காணும். குடத்திலே ஆடாமல் அசையாமல் இருந்தால் பிம்பங்கள் தெரிவதைப் போல உடலை குடமாக கருதி ஆடாமல் அசையாமல் நிறுத்தி பழக வேண்டும். உடல் அசைந்தால் மனம் அசைந்துவிடும். உடல் அசையாமல் ஒரு சிலை போல, கற்சிலை போல இருந்து கலங்காமல் இருந்து உன்னுடைய உடலை நேராக நிறுத்தி வைத்து நீ வாசியை பழக வேண்டும். அப்பொழுது மாத்திரமே ஆதியந்தம் என்று அழைக்கப்பட்ட வாசியின் தொடக்கம் மற்றும் முடிவு என்பது உனக்கு புரிய வரும். எனவே யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் உடல் அசையாமல் ஆடாமல் அமர்ந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. எந்த வகையான ஆசனத்தை தெரிந்தெடுத்து அமர்ந்திருந்தால் ஆடாமல் அசையாமல் அமர்ந்திருக்கலாம் என்பதை யோக சாதகன் தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக கண்டுகொள்ள வேண்டும். ஒருவருக்கு சொல்லப்பட்ட ஆசன வகை மற்றவருக்கு பொருந்தி போகாது. தனக்கான ஆசனத்தை தெரிந்தெடுத்து அமர வேண்டிய இடத்தை சரியாக கண்டறிந்து அந்த இடத்திலே தொடர்ந்து இடைவிடாது அமர்ந்திருந்து யோக பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். உடல் அசையாமல் சிறிது நேரம் உருவ மத்தியத்திலே கவனத்தை குவித்து வைத்திருந்தால் மெல்ல மெல்ல மனம் ஒடுங்க ஆரம்பிக்கும் என்பதுதான் கலைக்கோட்டு மகரிஷி நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. காரணம், கண்கள், காதுகள், நாசி, வாய், சர்மம் என்றழைக்கப்பட்ட 5 புலன்கள் வழியாக மனம் சலிக்கும் போதுதான் உலக காட்சிகள் உருவாகின்றன. உலக காட்சிகளை தவிர்க்க வேண்டும் என்றால் ஆடாமல் அசையாமல் ஒரே இடத்திலே உடலை நேராக நிறுத்தி அமர்ந்து பழக வேண்டும். உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய மூச்சுக்காற்றை நேர் நிறுத்தி உருவ மத்தியத்திலே நிற்கும்படியாக பழக்க வேண்டும். இதை சாதித்துவிட்டால் மனம் ஒடுங்கி அடங்கி நிற்கும் என்று கலைக்கோட்டு மகரிஷி குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, அந்த நிலையிலே நின்றவருக்கு மட்டும்தான் ஆதியந்தம் என்பது புரிய வரும். உடலிலே எந்த விதமான கோணலும் இருக்கக்கூடாது. எவ்விதமான சிரேஷ்டைகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடாது. எந்த விதமான மன சலனத்திற்கும் மன சஞ்சலத்திற்கும் இடங்கொடாமல், மனதிலே பலவிதமான எண்ண ஓட்டங்களுக்கு இடங்கொடாமல் உருவ மத்தியத்திலே அசையாமல் நிற்கும்படியாக பழக்க வேண்டும். 1 நாள் 2 நாள் பயிற்சியிலே இது சாத்தியப்பட்டு விடாது. இடைவிடாமல் செய்யக்கூடிய பயிற்சியிலே மட்டும்தான் இது சாத்தியப்பட்டு வரும். கைகளை அசையாமல் சரியாக சின்முத்திரை பிடித்து
சம்மணம் போட்ட நிலையிலே அமர்ந்திருந்து யோகத்தை பழக வேண்டும். இந்த யோகத்தை பழகும் போது மனதிலே எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் இந்த யோகம் குறித்தான விளக்கங்களை தன்னுடைய குருமார்கள் மூலமாக கேட்டு தெரிந்து கொண்டு எந்த விதமான குழப்பத்திற்கும் இடமில்லாமல் அமர்ந்திருந்து யோக பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். இங்கே கசடர பராபரம் எளிதில் காணும் என்று சொல்லிய காரணத்தை புரிந்திருக்க வேண்டும். கசடு குழப்பமில்லாமல் இருக்கக்கூடிய மனிதனால் மாத்திரமே சரியாக தன் பாதையிலே பயணிக்க முடியும். இதை ஒரு எளிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம். பற்பல ஊர்களுக்கு நாம் பயணம் செய்வது வழக்கம். மகிழுந்திலோ அல்லது இருசக்கர வாகனத்திலோ அல்லது கால்நடையாகவோ நாம் ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு செல்லுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த ஊருக்கு செல்வதற்கு முன்பதாக அந்த ஊருக்கு செல்லும் பாதையை பற்றியும் அந்த பாதையிலே நாம் கவனிக்க வேண்டிய விடயங்களை பற்றியும் ஏற்கனவே சென்று வந்தவர்களிடத்திலே விசாரித்து பார்த்து நம்முடைய பயண திட்டத்தை உருவாக்கி கொள்ளுகிறோம். அந்த பயண திட்டத்திலே உறுதியாக மனம் இருந்துவிட்டால் அவர் நமக்கு சரியாகத்தான் சொல்லி இருக்கிறார், நாம் சரியாக பயணப்பட்டு இலக்கை அடைவோம் என்கிற எண்ணம் ஏற்படும். ஒருவேளை நமக்கு சொல்லியவர் தவறாக சொல்லிவிட்டாரோ, அவர் சொல்லிய அடையாளத்தை இவ்வளவு தூரம் வந்தும் காணப்படவில்லையே என்று கருதிவிட்டால் பயணம் தடைப்பட்டு போகும். பயணம் இனிதாக இருப்பதற்கு பதிலாக பயணம் சுமையாகவும் வேதனை கொண்டதாகவும் மாறிப்போகும். அந்த வேளையிலே என்ன செய்வது? மறுபடியும் தனக்கு பாதையை சொன்னவரை சென்று சந்திக்க முடியாது. எனவே வழியிலே தென்படக்கூடியவர்களிடத்திலே எல்லாம் தான் செல்லக்கூடிய பாதையை கேட்டு 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 உறுதிப்படுத்தி கொண்டு அதன் பிறகு பயணப்பட வேண்டிய அவசியம் ஏற்படும். எனவேதான் திட்டமிடுதல் அவசியம் என்பதை கலைக்கோட்டு மகரிஷி இங்கே குறிப்பிடுகிறார். யோக சாதனம் பயில்வது பெரிதல்ல. யோக சாதனம் குறித்தாக முனிவர்கள், மகான்கள், சித்தர்கள் சொல்லியிருந்த நூல்களை எல்லாம் படித்து பார்த்து அவற்றிலே உனக்கு ஏற்பட்ட ஐயங்களை எல்லாம் போக்கி கொண்டுவிடு. உத்தம சத்குரு ஒருவரை சரணடைந்து அவரிடத்திலே முறையாக தீட்சையையும் பெற்றுவிடு. இப்படி பெற்றான பிறகு திட்டமிட்டு அதன் பிறகு நீ வாசி பயணத்தை தொடங்கினால் நிச்சயமாக வெற்றி காண்பாய் என்று கலைக்கோட்டு மகரிஷி ஜனகரிஷிக்கு சொல்லுகிறார். ஆகா, எத்தனை அற்புதமான விளக்கங்கள் பாருங்கள். திட்டமிடுதல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. திட்டமிட்டு பயணித்தால் எதையும் சாதிக்க முடியும். திருவள்ளுவனாயினார் இதையேதான் குறிப்பிடுகிறார். எண்ணியாக எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறுகின்ற திண்ணியராக இருந்து எண்ணியதை எண்ணியபடி அடைவோம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.